Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah ma'ba'd. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா புனிதமான துல்ஹஜ் மாதத்தை அடைகின்ற நல்ல பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தந்திருக்கிறான். அந்த மாதத்தை நாம் அடைவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே துல்ஹஜ் மாதம் என்றால் 2 புனிதமான அமல்களை இஸ்லாமியர்கள் முன்னெடுக்கின்ற வளமையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே ஒன்றுதான் தலையாய கடமை ஹஜ் என்கின்ற கடமையை வசதி படைத்தவர்கள், உடலால் ஆரோக்கியம் பெற்றவர்கள், போக்குவரத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் சுபிச்சமான காலத்தை அடைந்தவர்கள் அந்த துல்ஹஜ் மாதத்தில் காபாவை தரிசித்து ஹஜ் கடமையை நிறைவேற்றுவார்கள். அதே போன்று ஊரிலே இயலாதவர்கள், ஹஜ் செய்வதற்கு முடியாதவர்கள் குர்பானி உலுஹியா என்ற கடமையை நிறைவேற்றுவார்கள். உண்மையில் இந்த உலுஹியா என்பது மனிதன் நினைக்க முடியாத அளவுக்கு நாளை மறுமையில் நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமலாகும். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அமில ஆதமியுன் மின் அமலின் யௌம நஹரி மின் இஹ்ராக்கி தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் ஈதுல் அல்ஹா பெருநாள் தினத்திலே செய்கின்ற மிக முக்கியமான அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் கொண்டிருக்குமாக இருந்தால் அது இரத்தத்தை ஓட்டுவது, குர்பானி கொடுப்பது, உலுஹியா கொடுப்பது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலுஹியா கொடுப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அல்லாஹு தஆலா விரும்புகின்ற ஒரு கடமையாக, சுன்னாவாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதனுடைய சிறப்பிலே ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், இன்னஹு லயாதி யௌமல் கியாமா பிகுரூனிஹா வ அஷ்ஆரிஹா வ அத்லாஃபிஹா. இந்த உலுஹியா என்ற கடமையை, இரத்த பலியை கொடுத்தவர்கள் நாளை மறுமையில் அதனுடைய கொம்புகளோடு, அதனுடைய உரோமங்களோடு, குர்பானி கொடுத்த பிராணியின் மாமிசங்களோடு கியாமத்தின் நாளில் எழுப்பப்படுவார். மற்றுமோர் நபிமொழியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா. ஒவ்வொரு முடிக்கும், குர்பானி கொடுக்கிற, உலுஹியா கொடுக்கிற ஒவ்வொரு உரோமத்துக்கும் ஒரு நன்மையை அல்லாஹு தஆலா மறுமையில் வழங்குவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு குர்பானி கொடுக்கிற, உலுஹியா கொடுக்கிற பிராணியின் உடம்பிலே எத்தனை உரோமங்கள் இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. எண்ணிலடங்காத உரோமங்கள். வெறுமனே ஆயிரக்கணக்கிலே அல்லது லட்சக்கணக்கிலே இந்த உலகத்திலே செலவழித்தாலும் எண்ண முடியாத அளவுக்கு நன்மைகளை நாளை மறுமையில் பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் உலுஹியா என்ற கடமையை கொடுப்பது, அந்த வணக்க வழிபாடில் ஈடுபடுவது. எனவே அந்த நல்ல அமலை பெறுகின்ற, செய்கின்ற நல்ல பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.